Okay, so welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ஸ் வேலிடேஷன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட வீடியோவில் ப்ராப்ஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ நத்திங் பட் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராப்ஸ்னால் வந்துட்டு ஒரு காம்போனண்ட்லேருந்து இன்னொரு காம்போனண்ட்டுக்கு வேல்யூஸை பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ஸு. ஸோ அதை எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் அதை வேலிடேட் பண்ணணும் அப்படின்ற ரீசன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு லாகின் ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இல்லை ஏதோ ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஃபார்மில் வந்துட்டு ரெண்டு ஃபீல்டு இருக்குது, நேமு, மார்க்கு. ஸோ இப்போ நேமில் வந்துட்டு உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் போகும், மார்க்ஸில் நம்பர்ஸ் போகும். ஸோ இப்போ நான் இங்கேருந்து காம்போனன்ட் ஏலேருந்து காம்போனன்ட்க்கு பிக்கு நான் சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் காம்போனன்ட் பியில் வந்துட்டு அந்த மார்க்கை வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு மார்க் வந்து நம்பராக தான் இருக்கும். ஸோ நம்பராக இருந்தால் தான் நான் வச்சு அந்த ப்ராசஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸோ அப்போ நம்பராக போகாமல் ஸ்ட்ரிங்காகவே போயிடுச்சு, ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக போச்சு அப்படின்னா ஸ்ட்ரிங்குன்றது கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, அப்படி ஸ்ட்ரிங்காக போச்சு அப்படின்னா அப்போ எனக்கு வந்து அந்த இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த நம்பரை வச்சு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு போகிறது வந்து ஸ்ட்ரிங்காக போகுது. ஸோ அந்த மாதிரி வேலிடேஷன்ஸை செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது, ப்ராப் வேலிடேஷன் இன் ரியாக்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் டைப் செக்கிங். ஸோ என்ன டைப்ன்றது செக் பண்ணுறதுக்காக எதுக்காகனா டு என்ஷூர் தட் த ப்ராப்ஸ் பாஸ்டு டு த காம்போனன்ட் ஆர் த கரெக்ட் டைப். ஓகே, ஸோ கரெக்ட் டைப்பில் தான் போயிருக்கான்றது செக் பண்ணுறது தான் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா டு என்ஷூர் தட் த காம்போனன்ட்ஸ் ஆர் யூஸ்ட் கரெக்ட்லி. ஸோ கரெக்டாக இந்த காம்போனண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்றதுக்காகவும் நம்ம இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்குது அதுதான். ஸோ இதை நம்ம 2 ways ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ராப்ஸை ஒரு காம்போனண்ட்க்கு பாஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி அதுக்கு ஒரு லைப்ரரி இருக்குது, ப்ராப் டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியை நம்ம ஆக்சஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ப்ராப்ஸ் வேலிடேஷன் .js. ஸோ இதில் வந்துட்டு RC ஃபங்க்ஷன் கிளாஸ் காம்போனண்ட்டு. ஸோ delete. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து அதாவது app.jsலேருந்து வந்து ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அந்த வேல்யூ வந்துட்டு இங்கே பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்துட்டு அதனை ஆக்சஸ் பண்ணலாம். இங்கேருந்து ப்ராப்ஸ் வேலிடேஷன் பாஸ் பண்ண போகிறோம். ப்ராப்ஸ் வேலிடேஷன். ஸோ இங்கே வந்து நேம், இப்போ நான் டபுள் கோட்ஸில் ஆன் பண்ணாவே அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ DinaTechy அப்படின்றத அந்த நேமாக சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த நேமை இங்கே வந்துட்டு கிரியேட் பண்ணி இது பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ this டாட் ப்ராப்ஸ் நான் this டாட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது கிளாஸ் காம்போனன்ட்ன்றதுனால நம்ம this டாட் தான் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போது இங்கே பார்த்தோன்னா நமக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ DinaTechy அப்படின்னு நமக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ இது ஸ்ட்ரிங் தானான்றது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு டேக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து h1. ஸோ இப்போ வந்துட்டு the values. ஓகே, ஸோ எதை வேல்யூஸ்ன்னு போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அதோட டைப்பை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ h1லே வந்துட்டு அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ இப்போ வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ this டாட் ப்ராப்ஸ் டாட் நேம். ஸோ நம்ம ஏன் டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணலாமேனா இஃப்எல்ஸ் வந்து நம்மளால் இதில் யூஸ் பண்ண React.jsல யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்துட்டு ப்ராப்ஸ் வந்து இது டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படி அதில் வேல்யூ இல்லை அப்படின்னா இப்போ வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ வந்து ட்ரூ இருக்கும்போது நமக்கு இந்த போர்ஷன் ஃபஸ்ட்டு இருக்க போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி வேல்யூ வேல்யூ இல்லைன்னா நமக்கு ஃபால்ஸ்ன்றது வரும். அப்போ நமக்கு செகண்ட் இருக்க இந்த போர்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ என்னங்க போகிறோன்னா வேல்யூ could not be null or empty. ஸோ அப்போ நீங்கள் வேல்யூவை நல்லாவோ எம்டியாவோ பாஸ் பண்ணக்கூடாதுன்றதை இது வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ இருக்குன்றதுனால நமக்கு அந்த வேல்யூ வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூவை ரிமூவ் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ இந்த DinaTechyன்றதை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணோன்னே நமக்கு என்ன வேல்யூ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ வேல்யூவில் வேல்யூ பிரிண்ட் ஆகல, வேல்யூ குட் நாட் பி நல் அப்படின்றது நமக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு வேலிடேஷன் வந்து ப்ராப்ஸில் செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ அதை ரிவர்ட் பண்ணிடுறேன். ஸோ அகைன் வந்து அதே மாதிரி நம்ம எப்படிங்க டிஃபால்ட்டாக ப்ராப்ஸ் க்ரியேட் பண்ணுறது நம்ம ஓனா அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ அப்போது நம்ம இந்த கிளாஸை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த கிளாஸோட நேமை காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாட் ப்ராப் டைப். ஓகே, ஸோ ப்ராப்ஸ் இப்படி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஈக்குவல் டு இத்தனை காலி பிரேசஸில் நீங்கள் உங்களோட ப்ராப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ப்ராப்ஸ் டைப், ஸோ இந்த நேமில் ப்ராப்ஸ் டைப் கோலன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் டைப்பை டிக்ளேர் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ப்ராப் டைப் அப்படின்ற இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட், ஸோ இந்த நேமில் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் ப்ராப் டைப். ஓகே, ஸோ இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இங்கே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ஸ் டைப் டாட் ஸோ இதை கேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்ஸை வேறு எதுக்கு போட்டோம். ஓகே, ப்ராப் டைப். ஓகே, ஸோ ப்ராப் டைப் டாட் இஸ் string. ஸோ இப்போ இது ஸ்ட்ரிங்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ப்ராப் நேம், அதுக்கு ப்ராப் நேம் இல்லை ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நேம்ன்றதை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப் டைப் டாட் இதுவும் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மார்க்ஸ். ஓகே, ஸோ மார்க்ஸ் வந்துட்டு ப்ராப் டைப் டாட் நம்பர். ஓகே, ஸோ நம்பர்னு கொடுத்தா நம்பர் கிரியேட் ஆகும். அதே நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாக கூட கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூப் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராப் டைப் டாட் fun ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்தேன். இந்த இது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபங்க்ஷனாக கிரியேட் ஆகும். ஸோ பூலியனாகவும் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ பாஸ் அந்த இதை வந்துட்டு பூலியனாக கிரியேட் பண்ணலாம். ஸோ ட்ரூ ஆர் ஃபெயில் அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ராப் டாட் பூல் இப்படி கொடுத்தா நமக்கு வந்து இத்தனை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி அரேஸ் கூட நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டோட்டல் மார்க்ஸை வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம மார்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மார்க்ஸில் ப்ராப் டைப் டாட் அரே. ஸோ இத்தனை இதை நம்ம வந்து ப்ராப்ஸை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போது இதுக்கு வேல்யூஸே இல்லையே அப்படின்னு பார்த்தா டிஃபால்ட்டாக நம்மளால் வேல்யூஸும் ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறதுனா அகெயின் இந்த நேமை காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து டாட் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் நேமுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தீனா அப்படின்றது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் ஸோ டெக்கி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ். ஐ திங்க் டோட்டல் மார்க்ஸை நம்ம வந்து ஃபங்க்ஷனாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபங்க்ஷனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா ஸோ இதாகவே இருக்கட்டும். ஸோ டோட்டல் மார்க்ஸை வந்துட்டு ஸோ நம்ம கியூப் ஃபங்க்ஷனாக வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். நம்பர்ஸையும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 500க்கு வச்சுக்கிறேன். ஸோ 500க்கு 490 சம்திங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கியூப்ன்ற ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ கியூப் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கியூப் இதில் வந்து நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுவோம், அதாவது எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம நார்மலாக ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுவோம், கியூ ஃபங்க்ஷனில் எக்ஸ் இன்ட்டு ஓகே, ஸோ எக்ஸஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குது பாஸ். ஸோ அதில் வந்துட்டு நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணோம், ஃபால்ஸ்ன்ற வேல்யூ பாஸ் பண்ணோம். ட்ரூ என்ற வேல்யூ பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மார்க்ஸ்ன்றதில் வந்து பார்த்திங்கன்னா அரேவா. ஸோ இந்த அரேவில் இது வந்து என்ன டைப், நம்பர் டைப். ஸோ நம்பர் டைப் அரே ஒன்று கிரியேட் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரிங். ஸோ இது வந்து மார்க்குன்றதுனா நான் நம்பர் டைப் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ 90, 89, 79, 95, 88. ஓகே, ஸோ இதான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நான் வந்து எப்படி இங்கே யூஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ 1 by 1 நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு இதுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். அதுக்காக வந்துட்டு பிரேக் டேக்
ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ இதை அப்படியே காப்பி பண்ண போகிறோம். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே இதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் நேம். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராப்ஸில் இப்போ இந்த கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறது தான் திஸ் கீவேர்ட். ஸோ அதிலேருந்து ப்ராப்ஸ் எடுக்கிறோம். அதிலேருந்து என்ன நேம் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நேமே நம்ம ஷோ பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நேம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படியே காப்பி பண்ணி இங்கேயும் கொடுக்குறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நேமில் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரூன்றது அந்த வேல்யூ நம்ம பிரிண்ட் ஆகும். ஸோ வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ வேல்யூ பிரிண்ட் ஆகும்னா இந்த டைமில் நம்ம வந்துட்டு ட்ரூன்றதை மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஃபால்ஸ் அப்படின்றது பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ட்ரூன்றது மட்டும் கொடுத்தா போதும். ஓகே. ஸோ ட்ரூ இதை அப்படியே காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் சேஞ்ச் இங்கே வந்து லாஸ்ட் நேம் ஷோ பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் நேம். ஓகே. ஸோ இந்த நேம் எடுத்துகிட்டு லாஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா டோட்டல் மார்க்ஸ். ஓகே. ஸோ டோட்டல் மார்க்ஸ். ஓகே. ஸோ இங்கேயும் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா. ஸோ லாஸ்ட் நேம் டோட்டல் மார்க்ஸ். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் க்யூப் ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ க்யூப் ஆஃப் 5s அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ க்யூப் ஆஃப்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ பாஸ் பண்ணணும். ஸோ 5ன்ற வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ க்யூப் ஆஃப் 5லேருந்து வேல்யூ வருதா வந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ் ஆர் ஃபெயில். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு பாஸ், நெக்ஸ்ட் இங்கேயும் பாஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜஸ்ட் இதை மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ப்ராப்ஸில் வந்துட்டு ஸோ பூலியன் தானே நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு ஆஃபீஸாக வந்து ட்ரூன்ற வேல்யூ தான் வரும். ஸோ ஃபைனலாக வேறு என்ன இருக்குது, அரே இருக்குது. ஓகே. ஸோ அப்போ அந்த அரேவை டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ அந்த அரே எடுக்கிறதுக்கு மார்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு அந்த அரேயோட நேமை பாஸ் பண்ணுறோம். ஸோ மார்க்ஸ் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த லைன் தேவையில்லை. ஸோ மார்க்ஸ்ன்னும் போது ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட் ப்ராப்ஸு டிஃபால்ட் வேல்யூஸ் இல்லை. ஓகே. ஸோ இப்போது நம்ம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஸோ சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது ரன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு வந்து இது வந்து வேறு ஃபஸ்ட் app.js காம்போனண்ட்டில் வந்த வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நேமில் நம்ம தினான்னு வச்சுருக்கோம், லாஸ்ட் நேமில் டெக்கின்னு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ டோட்டல் மார்க்ஸ் 490 ஆல்ரெடி நமக்கு தெரியுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் 490. அதுக்கப்புறம் 5ஓட க்யூ பார்த்தீங்கன்னா 125 அது வந்துருச்சு. அப்புறம் அதில் வேல்யூ இருக்கானா இருக்குது. நெக்ஸ்ட்டு பாஸ் ஆர் ஃபெயிலில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூன்னு வந்துருக்கு. ஏன்னா நம்ம வந்து இங்கே என்ன வச்சுருக்கோன்னா ட்ரூன்னு வச்சுருக்கோம். ஸோ இன்கேஸ் இப்போ நான் வந்து இது ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்ற வேல்யூ தான் வரும். ஓகே. ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்ற வேல்யூ வரும். அதே மாதிரி அரேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரே அப்படியே வந்து ரிட்டன் ஆகிருக்கு. ஸோ வித்தவுட் கமா, அந்த கமா இல்லாமல் நமக்கு வந்துருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது. ஓகே. ஸோ இப்படி தான் guys நம்ம வந்து ப்ராப்ஸ் வேலிடேஷன் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதில் வேல்யூ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி நம்ம வந்துட்டு
யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஃபால்ட் வேல்யூஸை நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இவ்வளோ தான். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் இதை லேர்ன் பண்ணி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ guys. ஸோ இது மாதிரி வீடியோஸ் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ guys. Bye.